இயேசுவே எனது தலையானே, நானும் உமது உடலானே. இயேசுவே எனது தலையானே, நானும் உமது உடலானே. உம் நினைவு என் உணவு, உம் விருப்பம் என் ஏக்கம். உம் நினைவு என் உணவு, உம் விருப்பம் என் ஏக்கம். உம்மில் நான் வாழ்கிறேன், உமக்குள்ளே வளர்கிறேன். உம்மில் நான் வாழ்கிறேன், உமக்குள்ளே வளர்கிறேன். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய ஈடு இணையற்ற நாமத்தில் வாழ்த்துக்கள். கிருபையும் சமாதானமும் உங்களுக்கு பெருகுவதாக. அன்பானவர்களே, இந்த நாளில் நம்முடைய தியானத்திற்கென்று எபேசியரின் புஸ்தகம் 1 அதிகாரத்தில் 23 வசனம், எல்லாவற்றையும் எல்லாவற்றாலும் நிரப்புகிறவருடைய நிறைவாகிய சரீரமான சபைக்கு அவரை எல்லாவற்றுக்கும் மேலான தலையாக தந்தருளினார். அன்பானவர்களே, கிறிஸ்து சபையினுடைய தலையாயிருக்கிறார். ஏன் திருச்சபையிலே நாம் இணைந்திருக்க வேண்டும் என்கின்ற இந்த ரகசியத்தை ஆவியானவர் சொல்லும் பொழுது, இயேசு சபைக்கு தலை, அவருடைய அங்கத்தினர்களாய் திருச்சபையினுடைய விசுவாசத்தார் இருக்கிறார்கள். அந்த ஐக்கியத்தில் நாம் இணைந்திருக்கும் பொழுது அதனால் வருகிற லாபங்கள், நன்மைகள், அதனால் வருகிற பாதுகாப்பு, அதன் வழியாய் உண்டாகிற சுகத்தை அனுபவிக்க வேண்டும். ஏன்னா சபையோடு இணைந்திராவிட்டால் கிறிஸ்துவின் தலையோடு நாம் இணையாமல் போகிறதினாலே சபைக்கு கிடைக்கக்கூடிய அந்த லாபத்தை சபைக்கு வெளியிருந்து அடைய முடியாது. எல்லாவற்றையும் எல்லாவற்றாலும் நிரப்புகிறவருடைய நிறைவாகிய சரீரமாகிய சபை. அப்போ ஏசப்பா தலையா ஏன் இருக்கிறார்னா, எல்லாவற்றையும் உலகத்தில் எந்த மூலையில் எந்த சபையில் இருந்தாலும் அந்த சபையை எல்லாவற்றாலும் நிரப்புகிறவர் உடைய அந்த சபையினுடைய தலை. பிரியமானவர்களே, அவரை நாம் பற்றி கொள்வதற்கு எல்லாவற்றாலும் நிரப்புகளுடைய சரீரமான சபைக்கு அவரை எல்லாவற்றுக்கும் மேலான தலையாக தந்தருளினார். அந்த தலையோடு இணைந்திருப்போம். எல்லா லாபத்தையும், எல்லா பாக்கியத்தையும், எல்லா நன்மையும் அனுபவிக்கிறதற்கு கிறிஸ்துவோடு இன்னும் இணைந்திருப்போம். அவரின் நன்மையை அனுபவிப்போம். ஜெபிக்கலாம். பரிசுத்த பிதாவே, தமது மகனை எங்களுக்கு சாக ஒப்பு கொடுத்தவர், அவரை எல்லாவற்றுக்கும் மேலான தலையாய் வைத்தீர். அந்த தலையாய் இருக்கிறவர் சபையாகிய எங்கள் சரீரத்தை எல்லாவற்றாலும் நிரப்புகிறவர். இப்பொழுதும் இந்த காலை வேளையில் எங்கெல்லாம் வெறுமை குறைகள் இருக்கிறதோ, அந்த குறை நிறைந்த, பலவீனம் நிறைந்த, சோர்வு நிறைந்த உம்முடைய சரீரமாகிய அந்த சபைக்கு வேண்டிய சகல சத்துவத்தையும் கர்த்தர் இப்பொழுது தந்து அவர்களை நிரப்ப ஜெபிக்கிறேன். கர்த்தர் அப்படி செய்கிறதற்காக நன்றி. எல்லா மகிமையும் கர்த்தர் நீரிடும். நல்மீட்பர் இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென், ஆமென். உம்மில் நான் வாழ்கிறேன், உமக்குள்ளே வளர்கிறேன். God bless you, church. Have a blessed day. Amen.